அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூ இலக்கிய சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இலக்கியாவை பிடிக்குமா, இல்லை கௌதம பிடிக்குமா, இல்லை நம்மளோட கார்த்திகை பிடிக்குமா, இல்லை ஜானுவை பிடிக்குமா, மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட இலக்கிய சீரியலில் அந்த பக்கம் அஞ்சலி இலக்கியாவோட பர்த்டே ஃபங்க்ஷனை எடுத்து விட்டுட்டு போய் ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி ஒரு செட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்குறாங்க. அஞ்சலிக்கு என்ன வேணும்னா, கௌதம் இலக்கியாவோட வீட்டுக்குள்ளே போயிட்டு திரும்பவும் கார்த்திக் கூட வாழணுன்ட்டு திரும்பவும் இலக்கியாவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு எண்ணத்தில் இந்த விஷயத்த பண்ணிட்டுருக்கிறாங்க. அதுக்கு பைரவியும் உடந்த கடைசியில் நம்மளோட எஸ்எஸ்கே இதை பயன்படுத்தி, நான் சொன்னபடி பண்ணிவிட்டு அஞ்சலி, இதுக்கு மேலே ஏன் விட்டு வச்சுருக்கிற, இலக்கியா மேலே கேஸ் கொடுத்து இலக்கியாவை ஜெயிலுக்குள்ளே வையின்னு சொல்கிறாங்க. நம்மளோட அஞ்சலி அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கம் நம்மளோட கௌதம் இலக்கியாவும் அஞ்சலியை பார்க்கறதுக்கு போகும்போது ஸ்பெஷல் டாக்டர் வந்திருக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டுருக்குறாங்க. உள்ளெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 செக்யூரிட்டி ரவுடி பசங்க தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலோட டாக்டர் சொன்னாங்க, அப்படியெல்லாம் யாரும் இல்லையே, நாங்கள் யாரும் வர சொல்லலை, வழிவிடுங்க சார், நாங்கள் போய் பார்க்குறோன்னு சொல்லும்போது தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்மளோட இலக்கியா கரெக்டான டைமுக்கு அஞ்சலி ரூமுக்கு போயிட்டாங்க, தடுத்து நிறுத்திருந்தாலும் தள்ளி. ஆனால் நம்மளோட எஸ்எஸ்கே அஞ்சலியவே கடைசியில் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறல்ல, அப்படின்னா நீ எதுக்கு உயிரோடன்னு சொல்லிட்டு கொல்ல முயற்சி பண்ணிட்டுக்கிறாங்க. சரியான நேரத்துக்கு இலக்கியா வந்ததும் அஞ்சலியை விட்டுட்டு எஸ்எஸ்கே தப்பிச்சு போயிட்டாரு. கடைசியில் நம்மளோட இலக்கியா கிட்ட எஸ்எஸ்கே கையங்காலமாக மாட்டிக்கிட்டாரு. அடுத்தது என்ன நடக்குதுன்னு எபிசோட் பார்த்து தான் தெரிஞ்சிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.